இந்தியன்ஸ் ஹார்திக் பாண்டியாவை கேப்டன்சியில் போட்டு ரோஹித் சர்மாவை டக் அவுட்டுக்கு வெளியே போட்டிருந்தாலும் மும்பை கிரிக்கெட் அசோசியேஷன் அவரை ஸ்டாண்டில் தூக்கி போடுறாங்க. எஸ், ரோஹித் சர்மாவின் பெயர் உள்ள ஒரு ரோஹித் சர்மா ஸ்டாண்ட் மும்பை வான்கடே ஸ்டேடியத்தில் வரப்போகுது. மும்பை கிரிக்கெட் அசோசியேஷன் அறிவிச்சிட்டாங்க அதை பற்றி. ஸோ ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை கிரிக்கெட் அசோசியேஷன் நீ என்ன வேணால் பண்ணிட்டு போ, எங்கள் ரோஹித் சர்மாவுக்கு நான் தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணுற இதே நேரத்தில் தான் மும்பை இந்தியன்ஸ் அணியில் சார் நீங்கள் எதுக்கு சார் அங்கே இருக்கீங்க, எனக்கு புரியல, நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த டீமில், உங்களை மதிக்க மாட்டேங்கிறானுங்க, தேவையில்லாமல் உங்களை கேப்டன்ஸ்லேருந்து சேக் பண்ணி அவரை கொண்டு வந்து கேப்டன்ஸில் போட்டானுங்க, அப்புறம் உங்களை தேவையில்லாமல் இம்பாக்ட் வேறுன்னு சொல்லி போட்டுடுறாங்க, நீங்கள் எப்போயாவது வாங்க போங்கன்றாங்க. கேட்டால் நீங்களே ஏன் டீமுங்க நாங்கள் எதோ பண்ணுறோன்னு அவனுங்க விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எங்களுக்கு தானே சார் அவமானமாக இருக்குது அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ்லாம் கொந்தளிக்கிறாங்க. ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் ரொம்ப கொந்தளிக்கிறாங்க. ஸோ ரோஹித் சர்மானா அவர் கேப்டன்சி மெட்டீரியல்ப்பா, அவரை போய் ஒரு கேப்டனாக இல்லாமல் எங்களால் பார்க்கவே முடியல, என் மனசே வலிக்குது அப்படின்னு இப்போ பல பேர் அழுதுட்டு இருக்கிற நேரத்தில் ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ்க்கு இப்படி முட்டு கொடுக்குறது சரியா தப்பா அப்படின்றத நம்ம கேள்வியாக கேட்க முடியாது. ஆனால் நம்ம ஒன்றே ஒன்று தான் சொல்ல முடியும் அப்படின்னா, தலைவா வரமாட்டேன்னு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன், கொஞ்சமாவது யோசி, உன்னை பற்றி மட்டும் இல்லை எங்களை பற்றியும் யோசி அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம். இதுதான் ரோஹித் சர்மாட்ட நம்ம வேண்டுகோளாக வைக்க முடியுமே தவிர, அவர் நான் விரும்பி இருக்கிறேன் மும்பை இந்தியன்ஸில், எனக்கு கேப்டனாக கூட இல்லாமல் சும்மா இருக்கிறதுல எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை என்ன சொல்ல முடியும், சரி ஓகே தான் விட முடியும், ரைட்டா? ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு. ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வான்கடே ஸ்டேடியமில் சச்சின் டெண்டுல்கருடைய ஸ்டாண்டுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா மும்பையில் எல்லாரும் எதிர்பார்த்தது யாருடைய ஸ்டாண்டாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அது ரோஹித் சர்மா தான். மும்பைக்கா ராஜா அப்படின்னு சும்மா கிடையாது அவருக்கு பேர். இதுவே லேட்டுங்க, என்ன இவ்வளோ லேட்டாக வைக்கிறீங்க, என்ன எத்தனை நாளாவது T20 வேர்ல்டு கப் 2024 முடிஞ்சு, எவ்வளோ நாளாவது சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 முடிஞ்சு, இவ்வளோ லேட்டாக வைப்பீங்க அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு இவங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி கப்பை அவர் அடிச்சுட்டு வராரோ, T20 வேர்ல்டு கப் அடிச்சுட்டு வந்தாரோ அப்போயே பண்ணியிருந்துருக்கணும். பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சிருக்குமா, ஏன்னா பேக் டு பேக் 2 இதை சாம்பியன்ஸ் அடிச்சு விட்டுறான்னு பாரு, ஐயோ எப்பா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சாயந்தரமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்கணும். இதுதான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதுவே லேட்டுன்னும் போது அதுக்குள்ளே சில விஷயங்கள்லாம் இருக்கும். மும்பை கிரிக்கெட் அசோசியேஷன், மகாராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன், இவங்களுடைய அப்ரூவல், அவங்களோட அப்ரூவல், தலைவரே இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இந்த ஜீகள் பேய்கள் இந்த மேல்கள் கீழ்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி சரி ஓகே ஸ்டாண்டு டீக்கே ரோஹித் சர்மா ஸ்டாண்டு அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் ஆகி போயிடுச்சு. அதனால் நீங்கள் ரோஹித் சர்மாவோட இந்த ஸ்டாண்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க, ரோஹித் சர்மாவோட ஸ்டாண்டு பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது நான் கேப்டனாகவே இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த டீமில் சும்மா கூட இருந்துட்டு போய்க்கிறேன், வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் மேன் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அந்த ஸ்டாண்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரை விடைபெறுது உங்கள் படம். ஓகே பாய்.